பொதுவா என்ன முன்வைக்கப்படுதுன்னா, நீங்க அமெரிக்காவுக்கு எதிரா எப்பயுமே இருக்காங்க. ஆனா, அதே நேரத்தில சீனாவுக்கு ஆதரவா இருக்காங்க. இவங்களோட வெளியுறவு கொள்கையே வந்து சீனாவ பின்பற்றி தான் இருக்கு. அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எந்த நாடுகளையும் அமெரிக்காவை எதிர்க்கிறோம் என்பதில் பெருமையோடு தான் சொல்றோம். 18ஆம் நூற்றாண்டினுடைய அமெரிக்கா இல்ல. அது அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள், அந்த மக்கள் அங்க தங்களுடைய சுதந்திரத்திற்காக நடத்திய போராட்டம். கருப்பின மக்களுக்கு எதிராக நடத்தியக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக போராடுகிற அமெரிக்கா. அமெரிக்க மக்களை ஒரு காலத்திலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கல. அவர்கள் அந்த மக்களை அமெரிக்க மக்கள் என்கிற முறையில், ஏன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பகுதி இந்த ஆதிக்க முயற்சிகளை எதிர்க்கக்கூடியவர். இங்கிலாந்து இந்தியாவை 600 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்திய போதும் இந்தியா போன்ற நாடுகளுக்காக குரல் கொடுத்த இங்கிலாந்தை சார்ந்தவர்களை நம்ம மறக்க முடியாது. சீனாவை ஆதரிக்கிறதுங்கிற பிரச்சனையே அல்ல. சீனா எதை செய்கிறது? நீங்க சீனாங்கிற ஒரு வார்த்தையோ ஒரு நாடையோ வைத்துக்கொண்டு இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்றதை விட, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் தாவா இருக்கா? எல்லையில தாவா இருக்கு, பேசி தீருங்கன்னு சொல்றோம். அது ஒண்ணுதான் வழிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இதை முதல்ல சொன்னதுதான் சீனாவுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றதுக்கு காரணமாச்சு. இப்போது கூட சீனத்தினுடைய வறுமை ஒழிப்பு தான் உலக வறுமையை ஒழிப்பதற்கு அல்லது உலக வறுமையை ஒழிந்ததற்கு அடிப்படையான காரணங்களில் ஒன்று என்று ஐநா சபை சொல்லுது. சீனாவை ஆதரிக்கிறதுங்கிற பிரச்சனை அல்ல, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுங்கிறது நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கொள்கையாக வலியுறுத்தி சொல்லுது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கை, எதிர்ப்பு போராட்டம், ஏகாதிபத்திய சூழ்ச்சிகளை எதிர்த்து மக்களை திரட்டுவது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய அடிப்படையான கொள்கையாக வைத்திருக்கிறது.